ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு சுண்டல் பண்ண போகிறோம் எங்கள் அம்மா கூட. ஸோ எங்கள் அம்மா எனக்கு வெல்கம் பண்ணணும்ல. ஸோ ஹாய் சொல்லுமா. ஹாய். ஸோ இதான் எங்கள் அம்மா வந்து இதுதான். ஸோ இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு சுண்டல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது. ஆயில் அதாவது எண்ணெய் வந்து உள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிற கண்டென்ட் அதாவது இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம ஆட் பண்ணுவோம் கடுகு. பாருங்கள், கடுகு ஒரு நிமிஷம் நான் அந்த கடுகு ஆட்ட போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட போகுது 1 ஸ்பூன் கடுகு. தெரிக்க போகுது. தள்ளி வந்துக்குவாங்க எல்லோரும். தெரிக்குது பாருங்க, தெரியுதா? தெரிக்குது, ரொம்ப தெரிக்குது. எங்கள் அம்மா மூடிட்டாங்க, பிரச்சனை கிடையாது. உளுந்து போடணும். அது வந்து தெரிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் உளுந்தை மட்டும் போட்டுட்டு இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதில் உளுந்து போடணும். 1.5 ஸ்பூன் உளுந்து. மறக்காமல் உளுந்தை போட்டுருங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு இதாகிடும். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் உளுந்து போட்டதுக்கப்புறமா 1.5 வத்தல். இந்த வத்தலை நீங்கள் போட்டே ஆகணும், அப்போ தான் ஸ்பைஸ் எல்லாமே இருக்கும். இப்போ கிண்டி விடலாம் கொஞ்சம். நான் கிண்ட போகிறேன். தெரிக்குது காய், என் கையிலலாம் தெரிச்சிருச்சு. நான் பாருங்கள். இப்போ எங்கள் அம்மா சுண்டலை போடுறாங்க. சுண்டல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிண்டலாம். தெரியுதுல உங்கள் வியூக்கு பார்த்தோம். கிட்ட நான் வந்து பார்த்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ், இது வந்து பாயில்டு சுண்டல், மறக்காமல் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுண்டல் நீங்கள் வேக வைக்கும் போது தண்ணியோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். ஆக்சுவலி ஃபஸ்ட்லேருந்து போகலாம் நினச்சேன், பட் எனக்கு டைம் எடுத்து கொடுத்து டியூஷன். ஸோ இந்த குக்கிங்கோட பேர் வந்து அபீஸ் குக்கிங். இனிமேல் நான் குக்கிங் வீடியோ போட்டேன்னா அபீஸ் குக்கிங் தான் நான் போடுவேன். ஸோ மறக்காமல் அந்த அபீஸ் குக்கிங், அதாவது ப்ரைம், அதாவது அபீஸ் குக்கிங் தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் நிறைய பயன்பட்டுருக்கேன். நீங்கள் பாருங்கள், இப்படி வலிச்சு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு குவான்டிட்டி. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து சர்வ் பண்ணி இம்மீடியட்டாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த பருப்பு வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கெஸ்ட்டு வந்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மிஸ்ஸிங் ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸிங். அண்ட் தட் இஸ் கோன் பி சால்ட். சால்ட்டு நம்ம போட மாட்டோம். ஸோ போடலாம். சால்ட் போட்டு எடுக்க கஷ்டமாக இருக்குது கைஸ். ஸோ நான் 1.5 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட கேட்க போகிறேன், இது போதுமான்னு. இது போதுமா இந்த சால்ட்? இன்னும் என்ன ஆட் பண்ணணுமா? ஸோ எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் போட சொல்கிறாங்க. ஸோ நான் கொஞ்சம் சால்ட் போட போகிறேன். ஸ்பில் ஆகுது. இன்னும் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்துட்டாங்க. இன்னொரு 1/2 டீஸ்பூன் சால்ட். மறக்காமல் இதை போட்டுடுவீங்க. ஸோ இந்த மாதிரி சுண்டல் செய்யும் போது சால்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி ஈவனாக சால்ட் ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா இதை கொஞ்சம் இது பண்ணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். ஸோ ஒன்று சொல்லணும் உங்களுக்கு, சுண்டலை வேக விட்டுறலாம். இதுதான் எங்கள் அம்மா. ஹாய் சொல்லுமா. எங்கள் அம்மா இதுதான். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எங்கள் அப்பா என்னை காட்டுவேன். அண்ட் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என் ஃபேஸ் நான் காட்டுவேன். ஸோ நான் உங்களுக்கு டாப் வியூவில் வந்து காட்டுறேன். இதுதான் அந்த சுண்டல். கைஸ், இந்த சுண்டலை நம்ம வந்து சர்வ் பண்ணணும். ஓகே, 2 மினிட்ஸ் அதை வேக விடணும். அதை வேக விடுறதுக்காக நான் வந்து வேக விட வேணாம், அது வெந்துருச்சு. ஸோ அந்த சுண்டல் நான் பரிமாறதுக்கப்புறம் 1 மினிட் சொல்லாதான் வந்து அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். 1 ஹவர் முன்னாடி இந்த ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வரும். இந்த 1 ஹவர் இதை பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஹவர் எங்கள் அம்மா இதை ஊற வச்சாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட்டாக கிடச்சிரு. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இந்த பாயில்டான இந்த இது? சரி, நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ 1 நிமிஷம் இதை சர்வ் பண்ணலாம். அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், இதை வந்து நீங்கள் வேக வைக்கும் போது குக்கரில் 5 விசில் கிட்ட வேக வைக்கும். அண்ட் எங்கள் அம்மா அதை செஞ்சாங்க. சாரி ஃபார் மோர் ஃபேக்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபேக்ட். தேங்க்யூ ஸோ மச். 1 நிமிஷம் நான் வந்து அதை சர்வ் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் கட் அவுட் இதுதான். இது வந்து என்னோடய அம்மா. இது அம்மாவுக்கு, இது எனக்கு.
இதில் நான் சீசனிங்க்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து சைஸ் பத்தலைன்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். ரா சில்லி பவுடர் கிடையாது, அந்த குக்கிங் அப்போவே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்ய போகிறேன்னா இன்னொரு நல்ல வீடியோ எடுத்து போகிறேன். நாளைக்கு ஒரு வீடியோ வரும், தைப்பூச ஸ்பெஷல். ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், double button, and thank you so much. Bye.